பயம் என்றால் என்ன? ஃபியர் இஸ் a complex emotional response in the body and the mind. சரீரத்திலும் மனதிலும் வெளிப்படக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு உணர்வு தான் என்னது? பயம். பயம். இந்த பயம் நம்ம பாடியில் இந்த பயங்கிற உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா இந்த பாடி என்ன செய்யும்? ஒரு 2 ஹார்மோனை என்ன செய்யும்? சுரக்கும். அது ஒன்று பேர் கார்டிசோல், இன்னொன்று பேர் அட்ரினலைன். இந்த பயம் வந்துட்டா ஒன்று நீங்கள் சண்டை போடுவீங்க, இல்லைன்னா ஓடிடுவீங்க. உங்களுக்கு பயம் வந்துடுச்சுன்னா, இயேசு அந்த பயத்தை இந்த உலகத்தில் இருக்கும்போது தோக்கடிச்சார். அவர் பயந்து ஓடவும் இல்லை, கொல்ல போகிறோம் அப்படின்னாங்க. அவர் என்னவே செய்யலை, பயப்படலை. பதிலுக்கு தாக்கவும் இல்லை, ஓடவும் இல்லை. யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். நாங்கள் இயேசுவை தேடுகிறோம், நான் தான் தவான்கிறவன் தான். நம்ம யூஸ்வலாக எந்த மனிதனும், எந்த அரசியல்வாதியும், எந்த கணவனும், எந்த மனைவியும் சண்டை போடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் வந்து ஃபீமேல், கொஞ்சம் எக்ஸ்பர்ட் வந்து மேல். இவங்க 2 பேரையோட பயங்கரமான எக்ஸ்பர்ட் வந்து டிமான். சண்டையே போட தெரியாத ஆளு நம்ம சாமி, சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உங்களுக்கா எனக்கா அவர் என்ன பண்றாரு? சண்டை போடுறாரு. நமக்கு சண்டையிட பழக்கமும் சொல்லி கொடுக்கிறார். மனிதன் கூட அல்ல, அல்ல. ஸோ பயம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஒன்று அவன் என்ன பண்ணுவான்? சண்டை போடுவான். ஒரு வீட்டில் பயம் ஆட்சி செய்யுது அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போனா பயம் ஆவி அங்கே என்ன செய்யுது? வேலை செய்யுது. ஒரு கல்லூரிக்குள்ளே பய ஆவி வந்துருச்சுன்னா அங்கே கலகம் இணைஞ்சிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி போகிற ரூட்டுக்கு வந்து இப்படி ஊடி சுற்றி போவான் சிலாரு. ஏன் போகிற அப்படின்னு கேட்டால் சும்மா இல்லை, இந்த பக்கம் போனால் அவனுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது, அதனால அவன் என்ன பண்ணுறான்? சுற்றி போகிறான். ஸோ ஃப்ளைட் ஆர் ஃபைட் தான் ரெஸ்பான்ஸ் பாடி. அந்த மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது உங்கள் ஹார்ட் என்ன செய்யும்? படபடான்னு அடிக்கும். பிபி என்ன செய்யும்? கூடும். வயிறு டிஸ்கம்ஃபர்ட், டைஜஷன் இருக்காது, பசிக்காது, வயிறு உப்பிசம் இருக்கும். இதெல்லாம் இருக்குதுன்னா உங்கள் வீட்டில் பய ஆவி, உங்கள் மனசில் பயம் உணர்வு இருக்குன்னு அர்த்தம். இது மனுஷனாக இருந்தால் எல்லாருக்கும் வரும். எல்லாரும் இதை டேஸ்ட் பண்ணியிருப்பான். ஆனால் நமக்கு தீர்வுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சைக்காலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்போ பாடி ரெஸ்பான்ஸு 2, பாடியில் 2, ஆனால் மூளையில் 3. செரட்டோனின், டோபமைன், காபா. இந்த 3 தான் உங்கள் மூளையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் ரெகுலேட் பண்ணும். அதுவும் என்ன ஆகிடும்? பயம் வந்துருச்சுன்னா டிஸ்டர்பு ஆயிரும். உங்களெல்லாம் ஏன் இங்கே வந்து பாட வைக்கிறோம் ரொம்ப நேரம்? ஏன்னா 6 நாள் நீங்கள் எப்படி தான் வரீங்க? பயந்து தான். சரியா ஆறீங்க. பொருளாதாரத்தை குறித்த பயம், புருஷனை குறித்த பயம், பொண்டாட்டியை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம். அனுப்பியிருக்குமே ஒழுங்கா படிப்பாங்களா, அதுவா பின்னாடியே எட்டி போய் பார்க்கறது. எப்படி பின்னாடி போனாலும் அவன் பயத்தை எடுத்து விட்டீங்கன்னா அவன் ஜெயமா என்ன செய்வான்? வருவான். அதுக்கு தான் இயேசு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இயேசு பூமியில நிரூபிச்சு காட்டினார். ஆமா, கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, மனுஷன் தூங்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் செத்து போறோமே சாமி, கோவப்பட்டு ஏன்டா பயந்தீங்க? ஏன் பயந்தீங்க? நான் தான்
இருக்கம்ல உங்களோட. இவங்களுக்கு தெரியல, இவருக்கு கிளீனா வலிக்குது, நம்மள மாதிரியே நம்ம கூட என்ன செய்யறாரு, சாப்பிட்றாரு, துட்டுக்கு நம்மள மாதிரியே சிங்கடிக்கிறாரு. மீனை போய் பாரு, அதுல இருந்து ரூபாய் எடுத்து அவனுக்கு டாக்ஸ கேட்டுலாம் சொல்றாரு. கடலு நம்மளை விட பெருசு, அது என்ன செய்யுது, கொந்தளிச்சு வருது. இந்த ஆள் என்னடான்னா ஏன் பயப்பட்டீர்கள். அப்படி ரஜினிகாந்த் அந்த மாதிரி திரும்பி கையை நீட்டினார் பாருங்க, கம்முன்னு ஆயிடுச்சு. இவர் யாரோ, கூடயே இருந்த தின்னவங்களுக்கே இந்த கதினா உங்களுக்கும் எனக்கும். அதனால உங்க பயத்தெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்குருவாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது. இயேசு பயத்தை தோற்கடித்தார் பூமியில. அந்த இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறதுனால நீங்களும் பயத்தை தோற்கடித்து ஜெயமாக வாழுவீர்கள் பூமியில. செத்த பிறகு வாழ்றதெல்லாம் வேற, இப்பமே வாழ வைக்கிறது தான் இயேசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சைக்காலஜிக்கலா என்ன ஆயிடுவீங்க தெரியுமா, ஆன்சைட்டி. ஏதோ ஒரு கவலையில் என்ன செய்வியா, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம், கண்டினியூஸா அது என்னஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆமா, வெள்ளை சிலை கட்டி வரும், மஞ்சள் சிலை கட்டி வரும், பப்பு சிலை கட்டி வரும், அதான் ஏதோ ஒரு சிலையை கட்டி வரும். நீ சொல்லி போன கருப்பு சிலை தானே, இந்த இடம் பச்சை சிலை, இது வேற அது வேற. அது உங்க ஓட்டக்கண்ணு சொல்றது, உள்ள இருக்கிறது அதே சப்ஸ்டன்ஸ் தான். அதே பயம்தான் என்ன செய்யுது இருக்குது. ஆமா, வர வேண்டிய காசு வரலன்னா பயம், கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலனா பயம், அந்தஸ்து வரலனா பயம், வியாதி வந்துருச்சுன்னா பயம். அங்க ஒருத்தன் ஒரு படிச்சுட்டு வந்திருப்பாரு, அதே தான் மனுஷன் தான், டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருப்பாரு. அவரு நீங்கள் செத்து விடுவீர்கள், 3 நாளைக்குள்ளே செத்து விடுவீர்கள். உடனே என்ன வருது, பயம் வந்துருது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு பிளட் வெசல் உடையும் தருவாயில் இருக்கு. இப்போ உடையும் தருவாயில் இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. அவர் என்ன நல்லா பேசிட்டு தான் இருந்தார். சரி, உங்களுக்கு இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும், இதுக்கு ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். நேற்று வெண்டிலேட்டரில் ஐசியூவில் இருக்காரு. பேசினாரா, பேசலை, இப்படியே இருக்காரு. பிரச்சனை இருக்கும்போது அவர் என்னஞ்சுக்கிட்டு இருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வைத்தியம் பண்ணி என்ன ஆயிட்டாரு, படுத்திருக்காரு. இதான் மனுஷன். இப்போ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 50,000 ரூபா என்ன உள்ளது பில்லு, டப்பு டப்புன்னு எவ்வளோயா செலவழிச்சிங்க, 11 லட்சம் செலவழிச்சிட்டோம். இந்த பயம்லாம் உங்களுக்கு எனக்கும் இல்லை. ரூபா இல்லைன்னு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூபா இருக்கிறவனுக்கும் பயம்தான், இல்லாதவனுக்கும் இயேசு இருக்கிறவனுக்கு பயம் இல்ல. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதுதான் உங்க ஸ்பெஷாலிட்டி, என் ஸ்பெஷாலிட்டி. ஆமென். It is not a religion. Religion control the people. Religion manipulate the people. Religion make fear the people. ஹாய், பக்கத்துல நினைச்சாத, வந்துராத, வந்துராத, தொடாத. நான் எப்படி இருக்கேன், ஒரு பாரி ஸ்டேட்ல இருக்கிறேன். என்னம்மா, ஓ தொழுநோயா, தொடுவார். தொழுநோயா, அவன் என்ன செய்வான், ஒதுக்கப்பட்டு இருப்பான், சமூகத்தினாலே ஒதுக்கப்பட்ட நிலையில இருப்பான். அவனை போய் என்ன செய்வாரு, சுகமாக்குவார். தொடாமே சுகமாக்க முடியும். ஆனா அங்க மீனிங் என்ன, நீ ரிஜெக்டட் இல்லடா, நீ அக்செப்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சொந்தக்காரனே உங்களுக்கு 10 பவுன் தாலி, ஒத்த பவுன் தாலி ஆயிடுச்சுன்னா 10 அடி தூரத்துல நல்லா இருக்கியான்னு கேட்பான். நீங்க பட்டுச்சேலையிலேருந்து நூல் சேலைக்கு மாறிட்டீங்கன்னா உங்க கூட கல்யாணத்துல உட்கார வேண்டாம். ஆனா இயேசு அப்படி அல்ல. நீங்க ஒண்ணுமே இல்லாத இருந்தாலும் உங்க கூட இருப்பா. நீங்க சிங்க கெபில இருந்தாலும் உங்களோட இருப்பா.
நீங்க அக்னியில நடந்தாலும் உங்களோட இருப்பார். ஆமென். அவரை பயமுறுத்துகிற ஒரு விஷயம் பூமியில இல்ல, வானத்துல இல்ல, நரலோகத்திலயும் இல்ல. அவரை பார்த்தா நரலோகம் நடுங்கும். ஆமென். நரலோகத்தையே வேதனைப்படுத்துகிற டார்ச்சரரை தான் நீங்க ரட்சகரா வச்சிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. உங்க திறமைய காட்டாம, உங்க பவரை காட்டாம இயேசுவோட மூஞ்ச காட்டுங்க. அவன் தன்னால எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்னு கேட்பான். நம்மெல்லாம் என்ன செய்ய வந்துருமா, அப்படின்வான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வேற அடுத்து என்னப்பா வச்சிருக்கிற அப்படின்வான். கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன். இப்ப நீங்க அதை விட்டுட்டு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். முடிஞ்சு பெட்டிய பாயெல்லாம் சுருட்டுவான். குட் பாய் சார், உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு சார். அல்லேலூயா, ஹalleluya. நம்ம மூஞ்சே காட்டுவோம் பாருங்க. அவன் பாட்டில் உட்காந்துருப்பான். எவ்வளவு நேரம் காட்டுவியோ காட்டு, எத்தனை கோணத்துல காற்றியோ காற்று. எப்படி காட்டினாலும் அவனுக்கு தேவை இயேசுவின் ரத்தம் ஜெயங்கிற சத்தம். அல்ல, அதை கேட்டவன தம்பி வரட்டா, சரியா, அப்ப நீ எப்போ வரணும்னு நினைச்சி நீயே சொல்லு, கொல்லு, கூப்பிடு, நான் வாரேன், போயிடும். இந்த விவரம் தெரியாதனால தான் நம்ம எதுலயே இருக்கோம், பயத்திலே இருக்கோம். ஸோ சைக்காலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், உங்ககிட்ட பயம் வந்துருச்சுன்னா கவலை வந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கோம். எதை பத்தியாவது நினைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதான் ஃபாதர் ஒரு பாட்டு, கவலைப்படுவதினால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும் அப்படின்னு நினைஞ்சிருக்காரு, பாடியிருக்காரு. வசனத்தை பாட்டா பாடியிருக்காரு. அப்பதான் நம்ம கவலைப்படுறோம்னா எது வந்திருக்குன்னு அர்த்தம், பயம் வந்திருக்கு, பயம் வந்திருக்கு, வந்திருக்குன்னு அர்த்தம். அர்த்தம். ஆன்சைட்டி. ரெண்டாவது பயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்ரிஹென்ஷன் ஃபியர். அப்ரிஹென்ஷன் ஃபியர்னா அச்சுறுத்தும் நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுமோ என்கிற உணர்வு. தோள்பட்ட வலின்னு வருவேன், சரி கையை தூக்கி பார்த்தோம்னா கையை இழுப்பான், விடமாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், வலி வந்துரும், நீ வாட்டில் இழுத்துருவ, எனக்கு என்ன வந்துடும், வலி வந்துரும். சரி பண்றதுக்கு தானடா இங்க வந்திருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இழுத்தேன்னா என்ன வந்துடும், வலி வந்துரும், அதனால என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இங்கிட்டு தான் தூக்க முடியல, ஆனா கையை எங்கிட்டு இழுப்பான். இதுல வேற பிள்ளைகள்லாம் டாக்டரா இருந்துச்சுன்னா அந்த அம்மாமார்களுக்கு திமிரு, எக்கச்சக்க திமிரு. நான் புள்ள டாக்டர், வான் புள்ள டாக்டர் தான், கையை சரி பண்ண முடியல, அது என்ன இங்க வந்திருக்க, அந்த விவரம் என்ன செய்யாத, தெரியாது. அவன் புள்ள டாக்டர் வா, போயிட்டு அதே கையோட தான் வரும். அதே மாதிரி இருக்கு. இந்த அப்ரிஹென்ஷன் ஃபியர் போலன்னா நான் உனக்கு நன்மை செய்ய முடியாது, இயேசுவும் உனக்கு என்ன செய்ய முடியாது, நன்மை செய்ய முடியாது. சொரக்காய் என்ன பண்ணிட்டாங்க, துட்ட என்ன செஞ்சிட்டாங்க, ஐயோ என்னமோன்னு வந்துடும், என்னமோ ஒன்று வந்துடும். நீ ஏன் என்ன செய்யற, லெட்டர் போட்டு மிஸ்டர் டெவில் ப்ளீஸ் கம், என் காதுக்குள்ள வந்து உட்காந்துக்கோங்க, என் யூட்ரஸ்குள்ள வந்து இணைஞ்சுக்கோங்க, உட்கார்ந்துக்கோங்க. தட் இஸ் கால்ட் அப்ரிஹென்ஷன் ஃபியர். வீட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பும்போதே நடக்குமோ நடக்காதோ, பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருமோ, அப்படி என்ன வந்துச்சுன்னா மண்டையில் 5 கொட்டு இணைஞ்சுக்கோங்க. கொட்டிக்கணும். ஆமா, எதுக்கோ முன்னாடி கொட்டு போடுறீங்களே, இந்த எண்ணத்துக்கு இணைஞ்சுக்கோங்க, கொட்டு போடணும். இதை விட நம்மளை கொட்டிடலாம். கிளம்பும்போது பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு போச்சு வச்சுக்கோங்க, கொட்டுனா திட்டுவா,
வாயிலேருந்து நல்ல வார்த்தை வராதே. இது நாசமா போயிருங்க. அவன் அப்படி செய்வான்னு எனக்கு முதல்லையே தெரியும். முதலே தெரிஞ்சா முதலே சொல்லியிருக்க வேண்டியானே. புருஷங்க சிந்திச்சு ஆலோசனை பண்ணி முடிவெடுத்து கிளம்பும் போது இந்த அம்மா இதெல்லாம் பயத்தை உண்டு பண்ணுகிற அப்ரிஹென்ஷன் ஃபியரோடே இருப்பாங்க. நமக்கு 2.5 வருஷத்துக்கு என்ன நடக்காதுங்க? நல்லது நடக்காது. நல்லதே நடக்காதே. ஏன்னா கண்டத்து சனி என்ன இருக்காங்க கிரகத்துல இருக்கான். அதனால நமக்கு என்ன நடக்காது? நல்லதே நடக்காது. 200 ரூபா கொடுத்து இந்த அப்ரிஹென்ஷன் பேரை வாங்கிட்டு போயிடுறான். ஐயா அவனுக்கு தெரிஞ்சிருச்சான் 2 வருஷத்துக்கு என்ன நடக்காதான்? நல்லது நடக்காது. இயேசு கொடுக்கறத கூட இவனால என்ன செய்ய முடியாது. சாரி சார், கம் ஆஃப்டர் 2.5 years. ஏங்க பத்மநாதன் சொன்னார் ஜோசியர், பவர்ஃபுல் ஜோசியர் தேன் யூ. அவருக்கு 200 ரூபா கொடுத்துட்டு இணைஞ்சிருக்கேன் கேட்டிருக்கேன். ஆமா, 5 நாள் கழிச்சு வளர்பிள்ளையரை வர சொன்னாரு. அதனால போய் உட்கார்ந்து கேட்டு வந்திருக்கேன். யூ கம் ஆஃப்டர் 2.5 years. சிலுவை உங்கள் சாபங்களை இல்லாமல் போக செய்கிறது. நம்புறதே கிடையாது. எதனா ஒன்று வந்துருச்சுன்னா சாபம்தான் காரணம். சாபத்தை போக்குற ஒரு விஷயத்தை சொல்றது கிடையாது. கிறிஸ்து எனக்காக சாபமானார் என்கிறதை நான் நம்பி இருக்கிறேன். என் வீட்டிற்கு ஏன் வந்தா என்கிற கேள்வியை என்ன செய்வதில்லை, கிறிஸ்தவன் கேட்பதில்லை. வந்துருச்சு சாபம் போகாதா? கிறிஸ்து எனக்கு சாபமானார் கலாத்தியர் 3:13 என்கிற வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அது என்ன செய்யறோம்? சாரி சார், ராங் அட்ரஸ் சார் அப்படின்னு அடுத்த அட்ரஸுக்கு என்ன செய்யறோம்? டக் டக் டக், ஹலோ சாபம் வந்திருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க வாராய் நீ வாராய். அவன் மதிக்க தெரியாதவன், மதியாதால் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? போடு 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 வடவாயிசத்தோட எனக்கு சோற போடு. செப்ப ஆலயத்துக்குள்ள இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குவா குவான்னு நினைச்சிட்டு இருக்க, காத்திக்கிட்டு இருக்க, இவனை விட்டு வெளியேறு அப்படின்னு என்ன செஞ்சாரு? அது வரணும். அது என்ன செய்யணும்? வரணும். வரலைன்னா மீனிங் பயம் உள்ள இருக்குது. அப்ரிஹென்ஷன் ஃபியர். எதுக்கு வம்பு? நம்ம ஜென்ட்ல என்ன செய்வோம்? ஒரு ஜெபத்தை போடுவோம். இப்போ அவங்களுக்கும் நான் யாரா தெரிவேன்? பக்தி உமனா தெரிவேன். யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம ஏன் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வந்துடுவேன். இயேசுவுக்கு லாபம் இல்லை சார், உங்களுக்கும் லாபம் இல்லை சார். யாருக்காவது லாபமா இருங்க. குடும்பத்துக்கு லாபமே இல்லாத புருஷனை எவ்வளோ நாள் பொண்டாட்டி சகிக்கும்? அதே மாதிரி குடும்பத்துக்கு ஓத்திரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பொண்டாட்டியை எவ்வளோ நாள் புருஷன் சகிப்பான்? மாமனார் மாமியாருக்கு பிரயோஜனம் இல்லை, பிள்ளைக்கும் பிரயோஜனம் இல்லை. புருஷன் சொல்கிற வார்த்தையை கேட்குறதே இல்லை. எதை சொன்னாலும் எகனைக்கு மோனையான்னு செய்யறதா பேசுறதே, அதை செயல்படுத்துறதே கிடையாது. பிற எதுக்கு உனக்கு புருஷன்? உனக்கு வேண்டாம். இப்போ எப்படி வச்சிருக்காருங்க சபையா? ஏன் தூக்காமல் வச்சிருக்காருங்கயா? எங்கனைக்கு மோனையாவே இணைஞ்சிக்கிட்டு இருக்கு சபை. பேசிட்டாலே இது புருஷன் ஒன்று சொல்றாரு, இது என்ன செய்யுது? புறப்பட்டு போனா எங்கேயாவது ஒரு இடத்துல கூடி கூடி கும்மி அடிக்குது. நீ தேவன் உனக்கு சொன்னவைகளை உன் சொந்தக்காரர்களுக்கு அறிவினா இங்க வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்க, அங்க போய் என்ன செய்ய மாட்டேங்க, அறிவிக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? பயம். பிரச்சனை வந்து விடுமோ, அச்சுறுத்தும் காரியம் நடந்து விடுமோ. அது நடந்த உடனே 10 பேர் அனுப்புவான். இதெல்லாம் சிஸ்டர் உங்களுக்கு தேவையா? இயேசுவானவர் அன்பானவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் அன்பானவர், ஆனா பயத்துக்கு வம்பானவர். பயத்தை வேரோடு அறுக்கவே அவர் பூமிக்கு வந்தார். மரண பயம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பயம். அதை அறுத்து தோலுரிச்சு தொங்க விட்டவர் உங்க இயேசு, என் இயேசு, நம்ம இயேசு. அதையே பேசு. அல்லேலூயா. பயம் ஓடும். வேலை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான்னு கொஞ்ச நாள்ல பேங்க்ல போட்ட காசு இல்லைன்னு என்ன செய்வீங்க? இதான் பயம் செய்யும்.
தட்ஸ் கால்ட் அப்ரிஹென்ஷன் ஃபியர். அப்ரிஹென்ஷன் ஃபியர். நடந்துருமோ. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அவாய்டன்ஸ் த சிச்சுவேஷன். அவனா வேண்டாம், அந்த பையன் வேண்டாம், இந்த பையன் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், நான் ஒத்த குரங்காட்டம் என்ன செய்வேன்? உட்கார்ந்துருவேன். தட் இஸ் ஆல்சோ ஏ ஃபியர். அவாய்டிங். இந்த மாதிரி அவாய்டன்ஸ் பண்ண உடனே என்ன தெரியுமா வரும்? இன்ட்ரூசிவ் தாட்ஸ், ஊடுருவும் எண்ணங்கள். அது இந்த டீனேஜ் பிள்ளைங்கிட்ட அவங்க படிக்கணும்னு தான் போய் உட்காருவாங்க. அங்கே ஒரு பிரியா வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும். படிக்கணும் தான் உட்காரும். சோதிலிங்கத்தில் போட்ட சுடிதார் வந்து நிற்கும். அது சிந்திச்சிருக்கவே சிந்திக்காது. அதுவா வரும், அதுவா போகும். அப்படின்னா பயம் கொஞ்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்போ ஃபியரோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபியர். நம்பர் 1 ரேஷனல் ஃபியர், நியாயமான ஃபியர். முன்னாடி ஒரு பாம்பு இருந்தால் பயப்படாமையா இருக்க முடியும்? அது என்னது? ரேஷனல் ஃபியர். ரேஷனல் ஃபியர். இந்த பாம்பை பிடிக்கிறதே உங்களுக்கு வேலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிரும்? அடாப்டிவ் ஃபியராக மாறிடும். பாம்பு இருக்கும், ஆனால் எல்லாரும் இப்படி இப்படி இருப்பாங்க, அவர் மட்டும் என்ன செய்வார்? அப்படின்ட்டு அப்படி பற்றிக்குவார். அப்படின்னா என்ன? அவனுக்கு ஃபியர் இருக்கு, ஆனால் அடாப்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம். அதனால தான் அடிக்கடி பாம்பு ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்வார்? விடுவார். மோதுரா மோதே அப்படிம்பாரு. நீங்கள் ஐ எம் சாது அப்படிம்பீங்க. இயேசுவுக்கு பாம்பு கூட ஸ்பிரிட்டு கூட மோதுற ஆள் வேணும். இது ஸ்பிரிட்டை பார்த்தா இணைஞ்சிக்கிறது, குதிரைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறது. அது எதுக்கு ஆண்டவருக்கு? அவரும் என்னத்த நீ பெரிய சுத்தவானா இருந்துட்டேன்னு வரமாட்டேன்னு சொல்றார். உன் குடும்பத்தில் இத்தனை கொலகாரங்க இருந்தாங்க, நான் வெறுக்கவா செஞ்சேன்? உன்னை தேடி வரலையா? உன் குடும்பத்தில் இத்தனை பொம்பளையில கெடுத்தவன் இருந்தான், நான் உன்னை தேடி வரலையா? உன் குடும்பத்தில் இத்தனை பேர் சூனியம் செஞ்சான் கூட பிறந்தவனுங்க, நான் உன்னை தேடி வரலையா? இவங்க என்னமோ ரொக்க சீலியா, வரமாட்டேன். நீங்க என்னைக்கு தைரியமா இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்களோ, அன்னைக்கு அதை என்ன செய்யும்? ஓடுகிறேன்னு அது பாட்டு பாடிட்டு ஓடும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இர்ரேஷனல் ஃபியர். இர்ரேஷனல் ஃபியர்னா என்ன தெரியுமா? அங்க அப்படி ஒரு ஆப்ஜெக்டே இருக்காது. ஃபோபியா. தண்ணியை கண்டா என்ன செய்வான்? பயப்படுவான். தண்ணி இல்லாமலே தண்ணி படத்தை காட்டினீங்கன்னா அதே பயப்படுவான். நீங்க படம் காட்டாம வாட்டர்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு என்ன ஆயிரும்? பயம் வந்துடும், பயம் வந்துடும். இதெல்லாம் ஃபோபியா. என்ன பியா? ஃபோபியா. ஃபோபியா. அடுத்து ஆன்சைட்டி. அது என்னது? வந்துருமோ, புலி வருது, புலி நேரம் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் எல்லாம் அவன் பாடியில் என்ன செய்யும்? நடக்கும். அவன் வாய், கதறு, கை கால்லாம் என்ன செய்யும்? கிடுகிடுன்னு ஆடும். இது இர்ரேஷனல் ஃபியர். இமேஜினேஷன்ல எல்லாம் நடக்கும். நம்பர் 3 இமோஷனல் ஃபியர். ஃபியர் ஆஃப் லாஸ். தொழில் தொடங்குறவன் நட்டத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தானா அவனுக்கு எப்படி லாபம் வரும்? இதுவும் போயிருமோ, இதுவும் போயிருமா, கண்டுட்டு நீ இருக்கானே மண்டைக்குள்ள. என் வண்டியாவது போய் கேட்குறதே, அவன் ஒரு இப்படி இப்படி கட்டத்தை பார்த்துட்டு ஒரு 200 வாங்கிட்டு சொல்லிடுவான். உனக்கு என்ன நடக்க? 9 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். 9 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதம் நட்டம் ஆகட்டான், அடுத்த மாதம் என்ன ஆகட்டான்? அதுக்கு அடுத்த மாதம் அந்த கடைக்காரர் நினைச்சிருவார், தம்பி நீ வாடகை 3 மாதமாக கொடுக்கல, அட்வான்ஸ் நினைச்சிச்சா, முடிஞ்சு வெளியே என்ன செய்ய? தேவதாஸ் மாதிரி போக வேண்டியதான். போகுதே போகுதே அப்படின்னு பாடிட்டு போக வேண்டியதான். அதுக்குள்ள ஏசு
அல்லேலூயா. Hallelujah. ஃபியர் ஆஃப் லாஸ் அல்ல, Amen. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். எதனா ஒருத்தன் வீட்டுக்காரன் முன்னெடுத்து செய்வான், இது செய்யாதீங்க, இது சரி வராது, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல, வைக்கிறதே என்ன சரியில்ல. பொண்டாட்டி எதையாவது ஒன்று புதுசாக செய்ய பொருள், நீ சமைச்ச இது வரைக்கும் சாப்பிட்டதில் நீ இந்த மாதிரி செஞ்சதே இல்லை, இதை என்ன செய்யாத செய்யாத, உனக்கு ஒன்றுமே என்ன செய்யாத வராது. ஃபெயிலியர் இட்ஸ் எமோஷனல். அதெல்லாம் என்னது? எமோஷனல் Fear. ஃபியர். எக்ஸிஸ்டனல் ஃபியர், அதான் என்னது? ஃபியர் ஆஃப் டெத். சத்ருமோ சத்ருமோ சத்ருமோ, இதெல்லாம் நீங்கள் ஐசியூவில் போனீங்கன்னா பார்க்கலாம். அப்படிங்க அப்படிங்க. நார்மல் டெத்துக்கும் அந்த ஃபியர் டெத்து வந்துருச்சு, ஸ்பிரிட் டெத்து வந்துருச்சுன்னா தனியாக தெரியும். அது என்ன நமக்கு ஐயா, நான் மட்டும் சாப்பிட்றேன், நான் ஒன்றையும் சேர்த்துக்கிறேன். நீ மட்டும் கிழங்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணி முழிச்சுக்கிட்டு அங்கிட்டுக்கிட்டோ நான் ஜாக போறேனே கிடைக்காதுல்ல, பெட்டை பிடிச்சி என்ன செய்யும் அழுத்தம். பார்த்துருக்கீங்களா? உங்களெல்லாம் ஐசியூக்கு ஒரு நாள் டூர் கூட்டு போகணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபியர் ஆஃப் டெத்துனா என்னன்னு தெரியும். தென் த ஃபியர் ஆஃப் அன்னோன். ஒரு ஆஃபீஸ் போகிறோம், நமக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அப்போ ஒரு ஃபியர் வரும் பாருங்க, எக்ஸிஸ்டன்ட் ஃபியர். அங்கே ஒன்று அப்படி இருக்கவே இருக்காது, ஆனால் அந்த தெரியாததை குறித்து என்ன செய்யறது, கிடுன்னு பக்கத்தில் உள்ள பார்ப்பான். இங்கே வாங்க, அந்த டேபிளுக்கு 300 கொடுங்க, இந்த வாங்க இந்த டேபிளுக்கு 300 கொடுங்க, நம்மகிட்ட இருந்த 3000 எண்ணிஞ்சிருவான். ஏன்னா பார்த்துருவான், இந்த கேஸுக்கு விவரம் தெரியல. அப்போ நம்ம சொல்கிறது தான் என்னது? இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலையே என்ன தெரியுமா? எவன்டா அன்னோன் தெரியாதவன் வாரான் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா ஒரு 5 பேர் அங்கே இருப்பான், நமக்கு தெரியாது அவன் எங்கே இருக்கானே தெரியாது. அவங்க தான் சிசிடிவி கேமரா, பழைய காலத்து சிசிடிவி கேமரா. ஆமாம், அவன் தான் வெயிலில் உட்காந்துருப்பான், ஒரு கொடை வச்சுருப்பான், திடீர்னு டீ கடையில் ஒதுங்கி ஒரு கார்னரில் இருப்பான், பார்த்தா படக்குன்னு நினைச்ச மாட்டான், தெரிய மாட்டான். ஆனால் அவன் தான் கண்ட்ரோலை வச்சுருப்பான். போயா 3ஆம் நம்பர் டேபிளுக்கு போ, ஐயாட்ட நான் சொன்னேன்னு சொல்லி அவன் எழுத்து அவனுக்கு தெரியும். அதுக்கு ஒரு ரிசல்ட்டு இருக்கும் பாருங்க. அப்புறம் சோசியல் ஃபியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். என்னை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, ஃபியர் ஆஃப் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு தடவை போய் மூக்குடைஞ்சோடனே இன்னொரு தடவை போய் மூக்குடைய எப்படி இருக்கும் யோசனையா இருக்கும். கழுதை எத்தனை தடவை இந்த பயல்கிட்ட போனாலும் இந்த பயலுக்கு இதே சொல்லுவான், அவன்கிட்ட போனால் அது சொல்லுவான், இவன்கிட்ட வந்தாலும் அதே தான் சொல்லுவான். இந்த 2 பேர்கிட்டும் இல்லைன்னா நமக்கு நாதியே இல்லை. இது அப்படிதான் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். அடுத்து ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். உங்களை யாராவது எவாலுவேட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும். என்னதான் அவன் தீர்ப்பு சொல்கிறான், அவன் தீர்ப்பு கொடுக்குற ஜட்ஜா இல்லை. பூமியிலையும் ஜட்ஜு இல்லை, வானத்துலேயும் அவன் ஜட்ஜு இல்லை. அவனும் நம்மை போன்ற பாடுல மனுஷன். சொல்லட்டுமே என்ன, நாங்கள் எங்கள் புருஷனையே எங்களை ஜட்ஜ் பண்ண விட மாட்டோம், எவனாவது எங்களை பண்ணுறதான்னு வரைஞ்சி கட்டிட்டு நிற்காதீங்க. அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அது ஒரு டைப் ஆஃப் ஃபியர். சோஷியல் ஃபியர். அடுத்து டெவலப்மெண்டல் ஃபியர். சைல்ட்ஹுட்டில் ஒரு குழந்தைக்கு இருட்டில் விட்டீங்கன்னா என்ன செய்யும்? பயப்படும். குழந்தை அம்மாட்ட இருந்து பிரிச்சிட்டிங்கன்னா பயப்படும். இதெல்லாம் சைல்ட்ஹுட் ஃபியர். அடலசன்ட் ஃபியர். தன்னுடைய அடையாளம் என்ன, என்னுடைய பிறந்த ஜாதியை வச்சு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கேன், அந்த அடையாளத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த ஜாதி இருக்கிற இடத்துலையா வீடு பார்ப்பான். அங்கே போனால் தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? வந்தனம், மரியாதை எல்லாம் கிடைக்கும். நீங்கள் அடுத்த சாதிக்குள்ளே இருந்தீங்கன்னா அவன் எப்படி பார்ப்பான்? விடையை பார்ப்பான். நம்ம வீட்டு முத்தத்தில் கொண்டு போய் என்ன செய்வான்? குப்பையா, அடுத்த சாதியான். வருது நீதி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அடலசன்ட் ஃபியர். ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டிக்காகவே அலைவான். தன்னை எல்லாரும் பார்க்கணும், தனக்கு எல்லா முக்கியத்துவம் என்ன செய்யணும்?
ஏன் அடையாளம் தான் உலகத்திலே ஆகச் சிறந்த அடையாளம். எல்லாருக்கும் ஒரு அடையாளம் என்ன செய்யுது இருக்குது. மனுஷகுமாரனுக்கு ஒரு அடையாளம் என்ன செய்யுது இருக்குது. அதுதான் என்னது கராசு. அதுதான் என்னது கராசு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்போ ஒரு அடையாளம். நம்ம எல்லாம் இங்க கூடியிருக்கோம். நமக்கு என்ன அடையாளம்? வெளியே உள்ளவன்ட்ட கேட்டா அது கிறிஸ்தவங்க. அல்லேலூயா கோஸ்தி. அது அவங்க அடையாளம் கொடுக்குறானா கொடுக்கறான். அந்த அடையாளத்தை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அது இல்லைன்னா அடலோசன்ட்ல பயமா இருக்கும். ஆமா, அது எல்லாருக்கும் இருக்கும். 25 வயசுலேருந்து 45 20 வருஷம் அடையாளம் கிடைக்கல 45 வயசு வரைக்கும் அவங்களே ஒரு அடையாளம் கொடுத்துருவாங்க. இது எங்காலும் அப்படிமா 25 வயசுல வரட்டும், 45ல் கொஞ்சம் நல்லா பொருளாதாரத்தில் நல்லா வளர்ந்து நல்ல ஆள் கேட்டா ஓடிடுவான் மஞ்சள் வீட்டு. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இப்போ ஏலியாவுக்கு வந்த என்னது? ஃபியர் ஆஃப் டெத். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபியர் ஆஃப் டெத் வந்தது பாருங்க. எசபெல் பொண்ணா நாளைக்கு இந்நேரம் உன் தலையா எடுக்கிறேன்டான்னா, சாமி நான் செத்து போறேன் சாமி நானு, ஏன்னா மரணம் வந்துடும் அப்படிங்கிற அவன் எதிர்பார்க்குறான். அப்ரிஹென்ஷன் ஃபியர் வந்துருச்சு. அதனால அவன் என்ன செய்யறான்? வாழ நான் தகுதி என் முன்னோர்களோட நான் நல்லவன் இல்ல, அதனால என்ன செஞ்சிடும்? என் ஆத்மாவை எடுத்து கொடு. ஆண்டவர் பார்த்தார், ஒன்றை வச்சு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் 3 காரியம் இருக்குது. மெதுவா வந்தார், ஆளை அனுப்புனாரு. முதல்ல அவனுக்கு சோற கீரை கொடுத்து ஆளை என்னாக்கு படுத்து கிடக்காண்டா, ஆளை எந்திரிச்சு நிறுத்து அவனை நிறுத்தி விட்டான். தண்ணியை கொடுத்து அப்பத்தை கொடுத்து. அவன் எங்கேருந்து வந்ததுன்னா கேட்கலாம்ல. பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ். எங்கேருந்து வந்தா எனக்கு என்ன, பசிக்கு நான் பாட்டில் சாப்பிட்டு திருப்பி மலாந்து பார்த்துருவேன். நடு அத்வான காட்டுல கிடக்குறம சுட சுட ஒரு தோசை வந்து கிடக்குதே, ஒரு பரோட்டா வந்து கிடக்குதே, இது எப்படி வந்துச்சு? அதெல்லாம் இல்லை, நினச்சி பார்த்தான் பசிக்குது போடுவோம். அதான் ஸ்பிரிட் மேன். கேள்வியெல்லாம் என்ன செய்யறதே இல்லை, கேட்கறதே இல்லை. பசிக்கா எடுத்து அடி, அப்புறம் தூக்கம் வருது தூங்கிடு. திருப்பி வந்து அவனை தட்டி, ஏய் எந்தியப்பா, இப்போ கொஞ்சம் உயிர் இருக்கு, எங்க போ, ஓரேப் மலை மட்டும் அங்க போய் ஒரு கெபிக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சாச்சு. அவனை பயமுறுத்தாத மாதிரி மெல்லிய சத்தத்துல வந்தார். ஏன்னா அவன் எதுல இருக்கான்? பயத்துல இருக்கான். என்ன பயம்? அச்சுறுத்தும் மரண பயம், ஃபியர் ஆஃப் டெத். அதனால அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? அச்சுறுத்தும் உணர்வு வந்துருச்சு. அப்ரிஹென்ஷன் ஃபியர் வந்துருச்சு. மரண பயத்தை எசபெல் அந்த வார்த்தையை சொன்னது, அதோட ரெஸ்பான்ஸ் என்ன? அப்ரிஹென்ஷன் ஃபியர். நமக்கு ஏன் அதெல்லாம் தெரியுது? என்ன அது என்னமோ எழுதியிருக்கு, என்னமோ நாங்களும் என்ன செய்யறோம்? படிக்கிறோம். தன்னால் அவன் குளம் நடுங்கி போய் ஓடனான் 180 கிலோமீட்டர், வர்றதுக்கு 180 கிலோமீட்டர். ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, தம்பி நீ அப்படி ஒன்றும் ஈஸியாக செத்துற முடியாது, 3 வேலை இருக்கு, இந்த 3 வேலையை முடி, நான் வந்து ஒன்று இணைஞ்சிறேன் தூக்கிட்டு போறேன்டா. அவனை ராஜாவாக்கு, இவனை ராஜாவாக்கு, இன்னொருத்தனை உன் ஸ்தானத்துல வை. அல்லேலூயா. அப்படின்னா ஃபியர் ஆஃப் டெத் வந்துருச்சுன்னா அந்த டெத்தை தூக்குறதுக்கு கெத்தா இயேசு வருவாரு. ஆமென். It is only can deliver by the one who already defeated the death. இந்த மரண பயத்தை போக்க வேண்டுமானால் ஏற்கனவே இந்த பூமிக்கு வந்து மரணத்திற்கு சாவு மணி அடித்த இயேசுவால் மட்டுமே முடியும். அதனாலதான் ஜெயில தூக்கு கைதியா இருந்த ஆட்டோ சங்கரேசுவை ஏற்றுக்கொண்டார். அது அதுக்கு ப்ரூஃப். சாக போறோம் டேட்லாம் குறிச்சிட்டாங்க. அவர் என்ன ஆயிட்டாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டார். துதி சங்கராக வளம் வந்து செத்தார். அல்லேலூயா. It is a proof. மதுரையில கேட்டீங்கன்னா தெரியும். சங்கீதக்காரனை பார்த்தீங்கன்னா அது என்னது? ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். கேட்குறான், உன் சாமி எங்கடா,
ஓணும் ஞாயிற்றுக்கிழமை குதியாலம் போட்டுக்கிட்டு இருந்தியா உன் சாமி? எங்க இப்போ பாரு கால் ஒடிஞ்சு கிடக்க, நான் தான் உன் காலை ஒடிச்சேன், உன் சாமியை கூப்பிடு. என்னன்னு ஆண்டவர் அப்படிலாம் வரமாட்டார். கேட்டால் உன் சகோதரனோட சண்டையை நீ சரி பண்ணும் பாரு, அப்புறம் நான் வாரேன்னு. நமக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எது, காடோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் என்ன செய்யறது, அவர் பக்கமே தள்ளுறது. அவர் உங்களுக்கு ரட்சிப்பு தந்துடுவார், அதில் பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த ஊருக்கு அவர் ராஜ்யம் வரணும், அதுக்கு உங்களை துருப்பு சீட்டா அவர் பயன்படுத்த நினைக்கிறார். அதான் நான் உனக்கு என்ன செஞ்சனோ அதை போய் உன் சொந்தக்காரன் என்ன செய்ய சொல்ல, அவன் என்னை வர வேண்டாம்ங்க, நீ என்ன செய்ய என் சார்பில் போய் சொல்லு, நான் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், வர வேண்டாம்னா நான் என்ன பண்றது, நான் நேசிக்கிறேன், சுய விருப்பத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறேன், இல்லைன்னா சங்க நெரிச்சு என்ன செய்ய முடியும் என்னால முடியும், ஆனா என் புள்ள சங்க நானே நெரிப்பனா. அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை மனிதனுக்கு மறுபடியும் ஆளுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இயேசு பெற்றுக்கொண்ட ஆளுகையை, சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையையும் சகல ஆளுகைகளையும் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யும்? ஒரு ஆசிரியர் வர்றாரு, இன்னைக்கு இதை ஃபுல்லா ஸ்டூடெண்ட்க்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். கடைசியில் 3 பேர் ஜிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன செய்ய முடியும்? பெஞ்சு மேலே ஏறி நில்லு, அங்கேருந்து ராக்கெட் விடுவான். அப்புறம் வெளியே போய் நில்லுன்னா வெளியே போய் நிற்க மாட்டான், நல்லதா போச்சுன்னு கேண்டீன் கணிஞ்சிருவான். என்ன செய்ய முடியும்? இன்னும் செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைக்கு எதையோ ஒன்று சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறியா, உங்கள் பிள்ளை கேட்க மாட்டேங்குது, என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. டயம்தான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறார். நம்ம நல்ல பணியாரம்லாம் சாப்பிட்டுவிட்டு கர்த்தர் இங்கிட்டு வருவார், கர்த்தர் அங்கிட்டு வருவார்னீங்கன்னா எங்கிட்டு வரமாட்டார். இருக்கிற ஆன்மா மேலே இணைஞ்சிரும், வாயிரும். கேட்குறான், அவன் சாமி எங்கடா? அவன் சொல்கிறான், நான் நல்லா சந்தோஷமா பண்டிகைக்கு போயிட்டு வந்தேன். இவன் என்னடானா என்ன சொல்றான், இப்போ உன் சாமி எங்கங்கிறான். எதிரிகளால் நான் துக்கப்பட்டு அதிக நிந்தை அடைஞ்சிருக்கேன். மக்கள் மற்றவர்களுடைய நியாய தீர்ப்பை கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பாக, தேவனின் நியாய தீர்ப்பாக உங்கள் மனம் நினைப்பது தவறு. வருவான் குடுகுடு குடு 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 வந்துட்டு ரத்தங்கி செத்து போவ அப்படிமா. உடனே சாமி 101 கொடுத்துரு, 101 கேன்சல். ஏண்டா வீடு 6 மாசம் காடு 6 மாசம் அலையிற அவன் சொன்னா நடக்கும்னா மரணத்தை வென்ற மாமன்னன் இயேசு சொன்னது நடக்காதா? இந்த இயேசுவை பேசி 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 நான் சொல்லுகிற காரியம் நடப்பதென்றால் உனக்குள்ளே இயேசு வரும் பொழுது நீ சொன்ன காரியம் நடக்காதா? இல்லை என்றால் அவன் சொன்ன அந்த சாபத்தை உன்னாலே சிலுவையை காட்டி கேன்சல் பண்ண முடியாதா? வைரஸ் காய்ச்சல் வருதான், பாராசிட்டமால் அந்த காய்ச்சலை சட்டக்குன்னு என்ன செய்தான், அட்லீஸ்ட் 3 மணி நேரத்துக்காக கண்ட்ரோல் பண்ணதில்ல. அது மனுஷ தயாரிப்பு. சிலுவைங்கிறது தேவ தயாரிப்பு. இந்த சிலுவையை நீ சொன்ன என்றால் 3 மணி நேரம் அல்ல, 3 யுகங்கள் அல்ல, யுகா யுகமாய் சாபத்திற்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருப்பாய். மனித நியாய தீர்ப்பு. என்னமோ ஒருத்தன் சொல்றான், 45 நாள் ஒரு ரூம்குள்ள இருந்து 5-6 தேங்காயை வச்சு 78 இதை வச்சு என்ன செஞ்சான்னு நமக்கு தெரியாது, நைட்ல உட்காடுறேங்க என்னமோ ஒண்ணு தெரியாதா, அது நடந்துரும்னு என்ன செய்யுது? அந்த பயத்தை இயேசு இன்னைக்கு பிடிங்க எறிகிறார். நீங்க தேவ சமூகத்தில் அந்த பயம் வரும்போது, தேவ சமூகம்னா ஒன்றும் இல்லை, இதை விரிச்சு வைக்கணும். ஏன் இதை விரித்து வைக்க வேண்டும்? இதுல உள்ளதான் மண்டையில இல்ல, அட்லீஸ்ட் விரிச்சாது
இதுல இல்ல மண்டையில இருந்தா நீ விரிச்சு வைக்க வேண்டாம். என்ன மாதிரி இப்படியே என்ன செய்யலாம். இதை நான் என்ன செஞ்சிருக்கேன், மண்டைக்குள்ள ஏத்தி இப்போ ஊத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விளங்குற மாதிரி. அங்க அந்த சங்கீதக்காரனை அவன் மனசு வேதனை கேட்டாங்க, கேள்வியா கேட்குறாங்க. அவன் சொல்றான், அவனே பேசிக்கிறான், ஆத்துமாவே ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் தியங்குகிறாய், கர்த்தருக்கு காத்திரு. நாங்கள் ரேஷன் கடையில் காத்திருப்போம், ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் ரிசர்வ் பண்ண என்ன செய்வோம், காத்திருப்போம். பொங்க பானையில் பொங்க வைக்கிறதுக்கு பொங்கல் வரிசையில் என்ன செய்வோம், காத்திருப்போம். இலவச கரும்பு வாங்க காத்திருப்போம். பஸ்ஸுக்கு என்ன செய்வோம், காத்திருப்போம். விமானத்துக்கு லைன்ல என்ன செய்வோம், கர்த்தருக்கு நோ சான்ஸ், காத்திருக்க மாட்டோம், முடியாது. ஏன் ஒரு ரேஷன் கடையோட சின்ன ஆளாயா, ஒரு பஸ்ஸை விட இவர் பரிதவிக்கப்பட்டவராயா? கொஞ்சம் மரியாதை கொடுங்கய்யா, மரியாதையா உட்காருங்க. எத்தனை கடன் வாங்குறதுக்கு பேங்க்ல போய் உட்காந்துருக்கான், 45 கையெழுத்து போடுறோம்ல. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டில் ஒன்று போடுறான், சைடில் ஒன்று போடுறான், லெஃப்ட் சைடுங்க லெஃப்ட் சைடுங்க, யூட்டர்ன் போட்டு ஒன்று போடுங்க, இப்படியே ஒன்று போடுங்க. நான் ஒரு கடன் வாங்குறதுக்குள்ள யூட்டர்னில் ஒரு கையெழுத்து போட சொன்னா, என்னையாது ரைட் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் கேட்டேன், இப்போ யூட்டர்னில் ஒரு கையெழுத்து, இதெல்லாம் போட்டால் தான் தருவேன். சரிடா, எனக்கு காசு தாண்டா வேணும், நீ யூ டர்ன் போடு, ரைட் டர்ன், எல்லா டர்ன்லையும் நான் என்ன செய்றேன், கையெழுத்து. அதுல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு வச்சனா அதுல எழுதியிருக்கு, வாசிக்காம போட்டது வா தப்பு. அப்படிலாம் சொல்ல மாட்டாரியா இயேசு. கடைசி நேரத்தில் இயேசுவே அப்படியே வந்துரு ஏத்திக்கிட்டு போறவரியா. அவருக்குரிய மரியாதையை கொடுங்க ஐயா, அவர் கொஞ்சம் காத்துருங்க. ஏயா ஆண்டவர் 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு வந்தா என்னையா? அதுக்கு தான் இங்கே உள்ள அதிகாரிகளை வச்சு நமக்கு பழக்கம் கொடுத்துருக்காருல. 8 மணிக்கு ட்ரெயின், 8 மணிக்கு என்னைக்காவது வருதா ஐயா? ஏன்னு உட்காந்துருக்கோம்ல பொண்டாட்டி பிள்ளைகளோட உக்காந்துறேன். கொஞ்சம் கர்த்தருடைய வேதத்தை திறந்து வைத்து விளங்குதோ விளங்கலையோ, எனக்கு இது வேணும் கொடுத்தாத்தான் போவேன், கொடுத்துருவாரு உள்ள பதில். 1 மணி நேரம் கூட என்ன செய்யறதில்ல, பொறுமையா காத்திருக்கிறது இல்லை. மட்டன் சொன்னு கேட்டால் அம்மா மாதிரிகள் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, போய் கோழியை பிடின்னுவா. அந்த கோழியை விரட்டி பிடிக்கிறதுக்குள்ள பாதி ஜீவன் அணிஞ்சிடும், போயிடும். 2 முள்ளிங்க ஈச்சிருக்கோங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன். பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்பா பாருங்க. அப்போதான் மூஞ்சிலேயே ஒரு குத்தலாம்னு. கோழி குழம்பு இன்னைக்கு வைக்கிறோம் இருக்குல்ல, முதல்ல இதில் கூடையில் போட்டு அடைச்சி வைக்கலாம்ல, விட்டா மேய விடுவா, நம்மளை ஓட விடணும்ல. அப்புறம் சொல்லுவா, என்ன ஒன்று களிக்கிழமை இதெல்லாம் என்ன செய்ய புடுங்க, வேலை கொடுத்துருவா. அவன் அதுக்குள்ளே ஒரு வேலையை அணிஞ்சுக்கிட்டுப்பா, அப்போ தான் பேசாமல் கிடப்பான். அடுத்து கொடுத்த உடனே 2 நிமிஷத்தில் மஞ்சள் ரெடி, மஞ்சள் போய் இதை என்ன பண்ண தோலவரி. கடைசி அவன் அந்த கறி குழம்பு விடக்களி குழம்பு வர்றதுக்குள்ளே இவன் பசியில் நாயான உட்கார வச்சிருவான். இப்போ சத்தம் இல்லாமல் இருக்கு, இல்லைன்னா குடிக்க அணிஞ்சிருவ போயிடுவ, கூட 2 பேரை அணிஞ்சிருவ கூட்டு. எப்படி அப்படிலாம் பண்ணுறவர் இல்லையா இயேசு? சும்மா பாவம் போல பார்த்தீங்கனாலே ஓடி வந்துடுவார். தெருவில் ஒரு குருடன் கத்துனான், தாவீதின் குமாரனே அப்படின்னா எல்லா பயிலும் என்னடா கத்துற, ஒரு அங்கீதம் வேண்டாம், ஒரு சங்கீதம் வேண்டாம், கழுத மாதிரி எணிஞ்சுக்கிட்டு இருக்க. அரட்டினாங்க, நின்றுட்டார். ஏன் அவனை கூப்பிடியா? உனக்கு என்ன கண்ணு வேணும், போ கண்ணு. அப்படிப்பட்டவரியா இயேசு? அவருக்காக காத்திருக்கிறதுல தப்பே இல்லை. காத்திருந்தான், தன்னுடைய ஆன்மாவை பலம் பொருந்திய ஆன்மாவாக மாற்றிவிட்டான். சங்கீதக்காரன். சட்டம் கலாத்தியர் 3:23 29 பார்த்தீங்கன்னா சட்டம். நம்ம எல்லாம் எந்த பின்னணியத்திலிருந்து தான் வந்திருக்கோம்? சட்டத்தின் பின்னணியிலிருந்து தான் வந்திருக்கோம். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்பதல்ல, நியாயப்பிரமாணம் என்னை நடத்துகிறது. எதையாவது தப்பா கிப்பா நியாயப்பிரமாணத்தை மீறி செஞ்சிட்டா என் வாழ்க்கை அம்போ,
என் பிள்ளைகளோட வாழ்க்கை அம்போ சிவ சம்போன்னு ஆயிரும். அதனால நான் சட்டத்தை என்ன செய்யணும்? கரெக்டா இங்கேயும் அந்த சட்டம் ஒழுங்காக இருக்கிறதா? இயேசுநாதரு உங்களுக்காக சட்டத்தை நிறைவேற்றி, சட்டங்கிறது என்ன? சொல் பேச்சு கேட்காத தன்மை. அவர் என்ன செஞ்சாரு? கடைசி வரைக்கும் பிதாவின் சொல் பேச்ச கேட்டார். மரணம் வரையும் தான் அவர் என்ன செஞ்சாரு? கேட்டு கேட்காத நம்ம மூஞ்சி இருக்குல்ல, சிடு மூஞ்சி, கீழ்ப்படியா மூஞ்சி, இந்த மூஞ்சி கேட்காதுன்னு தெரிஞ்சு கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும்னு சொல்லி கிறிஸ்துவின் ஆவிய நமக்குள்ள ஊத்தி ஃப்ரீயா விட்டார். பா, இப்போ உன்னால சட்டத்தை மீறவே முடியாது. மீறினால நீ திருப்பி உள்ளே தூக்கி போடப்படுவாய். அப்படி ஒரு காத்த உனக்கு உள்ள இணைஞ்சிருக்கேன், அடிச்சு வச்சிருக்கேன். அதனாலதான் நீ சிலுவையை நம்பும் போது உனக்கு உள்ளே சைக்காலஜிக்கல் ரீதியாக, எமோஷனல் ரீதியாக உள்ளவரே ஆவியானவர் புகுத்தப்பட்டிருக்கிறார். அதனால புகுத்திட்டு இணைஞ்சிட்டாரு. அதாவது மாடுகள் எல்லாம் பிடிப்பாங்க ஃபாரின்ல, பிடிச்சு காதில் என்ன செஞ்சிருவாங்க? ஒரு சின்ன கேமரா எல்லாத்தையும் போட்டு வச்சுருவாங்க. போட்டு உட்கார்ந்த இடத்துலேருந்தே அந்த மாடு எங்கே போனாலும் பார்த்துக்கலாம். அதை மாதிரி நம்ம இயேசுவினால் பிடிக்கப்பட்ட மாடு. அவர் பிடிச்சாரு, காது வழிய உள்ள இணைஞ்சிட்டாரு. ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி பரிசுத்தாவே இணைஞ்சிட்டாரு. ஊத்திட்டு திரும்பியும் காட்டில் இணைஞ்சிட்டாரு. இப்போ கையில் வலது கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த மாடு எங்கே போகுது? இது சினிமா பார்க்க போகுது, இது அந்த அவ கூட பின்னாடியே அலையுது, இது அங்கே போகுது. போட்டு 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 என்ன ஊற்றிருக்கேன்? ஈயம் ஊற்றிருக்கேன். அது என்ன செய்யும்? திரும்பி திரும்பி. Hallelujah. Hallelujah. That is the benefit of you. That is the benefit of Jesus. Amen. சட்டம் என்ன செய்யும் தெரியுமா? செஞ்சுட்டல்ல, இருக்கு உனக்கு. என்ன செஞ்ச? இன்னைக்கு வந்து கண்ணை, வலது கண்ணை நோண்டு வருவார். இது என்ன செஞ்ச? போச்சு, உனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். இதுக்கு என்ன செஞ்ச? போச்சு, உனக்கு ஜெயிலு நிச்சயம். அதுல எல்லாம் பெயில் எடுக்கிற லாயர் தான் இயேசு. The fear of failure. சட்டம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு தோல்வி பயத்தை உண்டு பண்ணு. ஐயோ, நான் ஆலயத்துக்கு போகிறேனே, சரியா நடக்க முடியலையே. முடியாது, உன்னால என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது, முடியாது. அதுக்கு தான் உனக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். அது எப்படி வருவாரு? நேரா வருவாரா இல்ல இயேசு மூலமா வருவாரா? இயேசு மூலமா வருவாரு. அப்ப யாரு வேணும்? இயேசு வேணும். அந்த இயேசு எங்க கிடைப்பாருங்க? எவ்வளவு ரூபாய் கிடைப்பாருங்க? தெரு தெருவா கூவி கூவி விற்கப்படுகிறார், விலையின்றி விற்கப்படுகிறார். அதுக்கு என்னங்க கொடுக்கணும்? கவர்மெண்ட்னா ஆதார் கார்டு, பரலோக கவர்மெண்ட்னா அவன் இருதயம் என்கிற கார்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இருதயத்தை கொடு. அவர் அதை உள்ளம் புறமும் சென்று எல்லாத்தையும் சுத்தம் நினைச்சுவாரு, பண்ணுவாரு. பிரச்சனை இல்லை. Fear of failures. இன்னைக்கு கிறிஸ்தவம் எதுல கிடக்குது? Fear of failures. ஐயோ, ஒன்றடி வைக்கிறதுல 2 அடி நினைச்சிட்டேன். ஐயோ, கால கையை வெட்டிடுவாரோ? வசனம் சொல்லுது, 2 கண்ணில் 1 கண்ணு தப்புனா கண்ணை நினைச்சியே நோண்டு. அதுக்கு மீனிங் என்னன்னே தெரியாம ஒத்த கண்ணனாய் பரலோகா, ஒத்த கண்ணை உனக்கு நோண்டி விடுற, உனக்கு எப்படி வழி எடுக்குன்னு பாப்போம். எனேசு பரிபூரண சம்பூரணர். அவர் எதையும் நோண்டி வெட்டி வேலை வாக்குறவர் அல்ல, குறை உள்ளவைகளை நிறைவாக்குகிறவர். சூம்பி போன கையை உடையவனை எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அத்தனை கண்களுக்கு முன்பாக அந்த கையை நேராக்கி காட்டியவர். தொடாமல இங்க பிரசங்க பீடத்திலிருந்து அந்த கையை என்ன பண்ணாரு? மீனிங், டே, உங்களை குறை உள்ளவனாய் வாழுவது என் விருப்பம் அல்ல, அது உன் விருப்பம். நீயா நினைக்கிற குடும்ப சாபம் வந்து அப்படி செய்துன்னு, அது அப்படி செய்து. ஆனா
நான் உனக்கு ஒரு ஆன்டிடோட் வச்சிருக்கேன். ஸ்னேக் பைட்டுக்கு ஒரு ஆன்டிடோட்டு, அதுதான் என்னுடைய சிலுவை. கிறிஸ்து எனக்காக சாபமானார். வாயில வரலையே, நான் என்ன செய்ய? சின்ன பையெல்லாம் சொல்றான், எங்க அப்பா ஒருத்தருமா டிஎஸ்பி, எங்க அப்பாட்ட சொல்லிருட்டா என்னை அடிக்காதரான்னு நினைச்சிடான். 3ஆம் கிளாஸ் பையா சொல்றான். இவனுக்கு அது கூட சொல்ல தெரியல. பிசாசு வந்து சட்டை பிடிக்கும், எங்க அப்பாட்ட சொல்லிடுவான் கூட சொல்ல தெரியல. ஒண்ணுக்கு ரெண்டுக்கு எல்லாமே எல்லாம் பார்த்துருவான். சே பரவாயில்ல, பிசாசு யார மிரட்டுறா? பிதாவுடைய பிள்ளைய மிரட்டுறான். அப்ப யாருதான் பெரிய ஆளு? பெரிய ஆளு. இப்போ பிதாவுக்கு எப்படி இருக்கும்? அவமானப்படுத்திட்டியடா, உன்னை உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் எடுக்கவில்லையா? உன்னை பிசாசு சிலுவையினால் புடைக்கிறதுக்கு அனுமதி கேட்கும்போது அனுமதி மறுக்கவில்லையா? உன் நேரத்தை குறைக்கவில்லையா? உன் தாங்குகிற பலனுக்கேற்ற மாதிரி உன்னை நடத்தவில்லையா? அவன் மாமனா வச்சானா? டேஷ் கெட்டவனே, என்ன இப்படி அவமானம் படுத்துறியே. அவன் முன்னாடி சாதாரண நின்னுதான் பாருங்களேன். காசா பணமா நமக்கு ஒரு நட்டமும் வரப்போறதில்ல. எதையாவது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? முடிய கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஒரு முடியை வளைஞ்ச முடிய ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்கு பியூட்டி பார்லரில் எவ்வளோ ரூபா செலவழிக்கிறாங்கன்னு ஸ்ட்ரைட்டனிங் பண்ண பொம்மநாட்டிகளை கேளுங்க. ஸ்ட்ரைட்டனிங் ஒரு முடி, அது ஒரு 10 நாள் கழிச்சு அது திரும்பி நினைச்சிடான், சுரண்டுறோம். அதுக்கு 1000 ரூபா செலவு. அல்லேலூயா, அல்லேலூயா. பயத்தை பட்டணும். பயத்தை நீக்க தகுதியான ஒரு ஆள் உண்டுன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருடைய நாமத்தை உயர்த்த பழகுங்கள், பயம் உங்களை விட்டு விலகும். அவருடைய நாமத்தின் பேரிலே 1 மணி நேரம் இப்படி வெயிட் பண்ணி பாருங்க, உங்க பயம் உங்களை விட்டு அகலும்.